அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கமான் சங்கத்திற்கும் அதன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், சங்கத்தின் பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம்மையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த இறைவனின் நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்க நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தை தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே குடியுள்ள ரோட்டரியன்களுக்கு உதவி செய்யும்படி இறைகின்றேன். வணக்கம். காலை சக்கரம் நமது 45வது நாளாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் தலைமையிலும், மாவட்ட ஆளுநர் தலைமையிலும் அதை இயக்கும் ஆர்டிஎன் குணபாலன் சார் சேர்மன் அவர்களுக்கும், ஜனனி சாம்சன், ரமேஷ் மோகன், சதீஷ்குமார், ஸ்ரீனிவாசன் அவர்களின் ஏற்பாடின் மூலம், ஆசான் நல்ல சிவன் ஐயா அவர்களின் மூலமாகவும், மேடம் அகிலா சிறப்பு விருந்தினராக வருவதற்கும் எனது கலந்து கொள்ளும் அனைவருக்கும் காலை வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வரவேற்பு நிகழ்ச்சி ரோட்டரி வணக்கம் சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கமான் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருவே காண்கள், தெளிவு குருவின் திருநாமம், தெளிவு குருவின் திருவார்த்தைகள், தெளிவு குரு சிந்திக்கலாமே, தெளிவு குரு சிந்திக்கலாமே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. நன்றாக மூச்செடுத்து வாய்
வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி. கால்கள் மேல நிற்கிறோம். கால் நல்லா தளர வச்சுக்கோங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி வைக்கணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யறோம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு தொடுங்க. இடுப்புல கை வச்சுக்கோம். ரவுண்டா சுத்துறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு. 1 2 3. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு. 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நீட்டி நல்லா விரல்களை மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். முழங்கை மடக்கி நீட்டுங்க. 1 2 3. மணிக்கட்டு நல்லா ரவுண்டா சுத்தணும். 1 2 3. ஆப்போசிட்டா 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர் 1 2 3
4 5 ஆப்போசிட் செய்யுங்க 1 2 3 4 5 நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சு நல்லா தலையை வந்து பார்க்குறோம். 1 2 தலை தாடையை டச் பண்ணுங்க. Up, நல்லா மேல பாருங்க. டவுன், நல்லா கீழே பாருங்க. Up, down, up, down. ரைட் சைடு பாருங்க. மெதுவா லெஃப்ட் சைடு, ரைட், லெஃப்ட், ஹெட் நல்லா ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு மெதுவா பண்ணுவாங்க. 1 2 3 லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3 ஸ்ட்ரைட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நம்ம 10 திறன் பயிற்சி. முதல் நிலை, கையை நல்லா மேல உயர்த்தி நல்லா காலை உயர்த்திக்கிறோம். இரண்டாவது நிலை, அப்படியே கைகளை கொண்டு வந்து இடுப்புல வச்சுக்கோங்க. மூன்றாவது நிலை, பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நான்காவது நிலை, நல்லா எல் பொசிஷன்ல நல்லா இடுப்பை வளைச்சு வைக்கிறோம். ஐந்தாவது நிலை, நல்லா 10 ஃபிங்கர்ஸ் நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கோங்க. ஆறாவது நிலை, ரைட் லெக் நல்லா மேல தூக்கி நல்லா நிமிர்ந்து பாருங்க. தலையை கொஞ்சம் மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வந்துட்டு இடது கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. பேக் பெண்டிங். ஒன்பதாவது நிலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10வது நிலை, ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. பத்து திறன் செய்யறதுனால உடல் முழுவதும் நல்ல இலக்கப்படுத்தப்படும். நல்ல ஆளுமை திறன் அதிகமாகும். மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆசனம் செய்யறதுனால நம்ம எல்லா ஆசனங்களும் செய்யறதுக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கும். எந்த ஒரு இறுக்கம் இல்லாம தசைகள் நல்லா ஃப்ரீயா இருக்கும். அடுத்து ராஜகம்பீராசனம். கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. அப்படியே இடுப்புல கை வச்சு நல்லா ரைட் சைடு இப்படி திரும்பி ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல இப்படி மடக்கணும். நல்லா மடக்கி வச்சுக்கிறோம். கைகளை மேல உயர்த்தி நல்லா கைகளை வணக்க வச்சுக்கிறோம்.
கைகளை கோர்த்து நல்லா நல்லா அப்படி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இப்போ லெஃப்ட் லெக் பொசிஷன்ல மடக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ராஜகம்பீராசனம். ஆளுமை திறனுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். காலுக்கு நல்லா வலிமை பிடிக்கும். கால் மூட்டுகளுக்கு ரொம்ப அவசியமான பயிற்சி. மூட்டு வலியே வராதுங்க. அடுத்து அமர்ந்த நிலை கட்டாசனம். உட்காந்து காலை பிடிச்சிடுங்க. எல்லாம் மேல பார்க்கிறோம். ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் நீட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். நல்லா மூச்சு விட்டுறோம். மீண்டும் மூச்சு விடுங்க. இப்போ நம்ம செய்ய போற பயிற்சி ஸ்வஸ்திகாசனம். கால் லெஃப்ட் லெக் மடக்கி இந்த முழங்கால் மூட்டு மடக்குனா அந்த கெண்டை காலுக்கும் தொடைக்கும் இடையில நல்லா கேப் இருக்கு இல்லைங்க, அந்த கேப்ல வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் எடுத்து அதே மாதிரி லெஃப்ட் லெக் கேப்ல வச்சுக்கிறோம். சின்முத்திரை. நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு ஆழ்ந்து மூச்சு விடுவோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இந்த ஆசனத்துல எவ்வளவு நேரம் நம்ம உட்காந்து தியானம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். மிக சிறப்பான ஒரு ஆசனம் இது. திருமூலர் சொன்ன 10 ஆசனங்கள்லயும் இது வரும். அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி போய்க்கிறோம். ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு கவனிச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா உள்ள மூச்சு எடுத்து விடுங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இதெல்லாம் மூச்சு இருக்கு. மூச்சு விடுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றாக மூச்செடுத்து மெதுவாக இருக்கும். மீண்டும் மூச்சுடுங்க. இப்போ நம்ம பெருவல் வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து நல்லா மூச்சை உள்ள எடுக்கணும். மூச்சு நன்றாக எடுத்து 2 கையை வச்சு மெதுவா மூச்சு விடுங்க. இப்போ மோதிரம் வச்சுட்டு நல்லா மூச்சு எடுங்க. நல்லா மூச்சு எடுத்த பிறகு மெதுவா விடுங்க. இப்போ பெருவரல் மோதிரம் 2 கையை வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சண்முகம் பெருவல்ல காதுக்குள்ள வச்சிருக்கிறோம். 2 கண்கள் மூடிட்டு கண்கள் மேலுக்கு மீதி 2 வாய் மூடி இருக்கணும். வாய் மேல வச்சிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம். நல்லா இயம் சொல்லி வெளியிடும். இது மாதிரி ஒரு 3 முறை நம்ம 10 திரள் ஆசனங்கள் கபாலபதி பஸ்திரியா ஒரு சைடு மட்டும் மூச்சு எடுத்து நல்லா ஆழ்ந்து மூச்சு கவனிச்சு மூச்சு இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம். ஈவினிங் ஒர்க்கா செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு சாதியாசனங்களுக்கு வந்தாங்க. சாதியாசனங்களை படுத்துருங்க. நன்றாக ஆசனங்கள் செய்து மூச்சு பயிற்சிகள் செய்து நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி இயற்கையோடு இயற்கையாக நாம் வாழ பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக 10 திறன் பயிற்சி, ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இனிமா. இனிமா அப்படின்னு என்னன்னா, அதாவது தண்ணியை ஊற்றி வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குடலை கொப்பளிப்பதற்கு, சுத்தம் செய்வதற்கு ஒரு முறை, அதற்கு பெயர் இனிமா என்று பெயர். இதுக்கு ஒரு டப்பா ஒண்ணு இருக்கு, இதுக்கு பேர் தான் இனிமா கேன் அப்படின்னு பேர். இந்த இனிமா கேன் அருகில் உள்ள இயற்கை வைத்திய அங்காடி, சாலை, இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கும். இனிமா அப்படிங்கிறது நீங்க வாங்கிக்கலாம். இந்த டப்பாக்கு பேர் தான் இனிமா கப்பு. இதை எப்படி பயன்படுத்துறது, இதனால என்ன நம்மளால லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இனிமா கப்பு பாத்தீங்கன்னா, இது ஒரு கப் இருக்கும், அதுல ஒரு பைப் இருக்கும், கீழே ஒரு நாசல் இருக்கும். இது காலையில நாம எந்திரிச்சோன்ன சாதாரணமா மலம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் முறை மலம் போயிட்டு வந்துடணும். 2வது முறை ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பாத்ரூம் போயிட்டு இந்த கேனை நம்ம இங்க ஒரு ஆணில மாற்றுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம பாத்ரூம்ல போயிட்டு நம்ம தலை உயரத்துக்கு ஒரு இடத்துல மாட்டிடணும். பாருங்க, இந்த ஒரு மாட்டியாச்சு. மாட்டிட்டு இதுல தண்ணி ஊற்றணும். இது பாருங்க, கொதிக்க ஊத்திடாதீங்க, சாதாரண பிளைன் வாட்டர் தண்ணி எடுத்து ஊத்திடணும். ஊத்தினோடனே இந்த சின்ன நாசல் இருக்கு இல்லையா, இது வழியா தண்ணி வெளியே வரும். நம்ம என்ன பண்ணணும், இந்த நாசுல நம்ம ஆசன வாய் இருக்கு இல்லைங்களா, அதுல அப்படியே சொதிக்கணும். ஒருவேளை சில பேர்த்துக்கு உள்ள போகாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஏதாவது லேசா இதை தடவிட்டோம்னா கொஞ்சம் உள்ள அமுக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நீங்க உள்ள அமுக்கணும். இது உள்ள போகணும்னு என்ன ஆகும், இங்க இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது புவியீர்ப்பு விசையில இறங்கி இது வழியா நம்மளுடைய ஆசன வாய் வழியா பெருங்குடலுக்கு போகும். இதனால என்ன பெனிஃபிட், இப்போ தண்ணியை வாயில ஊற்றி கொப்பிடிச்சு துப்புறோம், அதே மாதிரி இந்த தண்ணி நம்ம குடலுக்குள்ள போய் குடல் இருக்கிற குப்பை எல்லாம் கிளீன் பண்ணும். இந்த தண்ணி உள்ள போன உடனே, மொத்தமா தண்ணி தீர்ந்த உடனே நமக்கு தெரியுங்க, குழுக்குழுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். தண்ணி மொத்தமா தீர்ந்த உடனே இந்த நாசில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், பாத்ரூம்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த தண்ணி உள்ள போய் அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பாத்ரூம் உட்கார்ந்து மலம் கழிச்சோம்னா அந்த தண்ணி குடல்ல இருக்கிற பல வருட குப்பைகளை, கழிவுகளை, வேஸ்டுகளை அதை எடுத்துட்டு வரும். இது மட்டும் வாழ்க்கையில யாராவது முதல்ல கொடுத்தீங்கன்னா, 50 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 50 வருஷம் குப்பை ஒரு கருப்பா கெட்ட நாட்டத்தோட வரும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம உடம்புல அதெல்லாம் இருந்துச்சுன்னு. பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருப்போம், உள்ளுக்குள்ள குப்பையை வச்சிருப்போம், யாருக்கு தெரியும். அந்த குப்பைய நமது உடம்புல இருந்து நீக்குவதற்கு இது ஒரு அருமையான திட்டம். ஒரு சில பேர்த்துக்கு முதல்ல காலை எழுந்திரிச்சுன்னா மலம் போறீங்க, முதல்லயே மலம் வரல, அப்ப நீங்க முதல் டைம் இதை கொடுக்கலாம். நான் ஏன் 2வது டைம் கொடுங்கன்னு சொல்றேன்னா, பல பேர்த்துக்கு இயற்கையாகவே காலையில மலம் வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப அதுல கொண்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா கிளீன் ஆகாது. முதலில் சாதாரணமா மலம் போயிடணும். ஒருவேளை முதல் மலம் ஒழுங்கா வரல, இல்ல வரவே இல்லைன்னா நீங்க இனிமாவை ஆரம்பிக்கலாம். இப்படி 5 நிமிஷங்கிறது ஒரு குத்துமதிப்பான கணக்குங்க. ஒரு 3 நிமிஷம் இருக்கலாம், இல்ல 6 நிமிஷம் இருக்கலாம். நம்ம ஒரு டைம் சொல்றோம்னா, சில பேர் அப்படிதான் வாட்ச பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா 5 நிமிஷம். அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கொஞ்ச நேரங்கிறது 5 நிமிஷமா 50 நிமிஷமா நமக்கு தெரியாது. அதனால இது அருமையான திட்டம். இது செஞ்ச என்ன ஆகும், குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமா என்ன ஆகும், அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராது. இப்பெல்லாம் பல பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, இதை கொடுங்க, அதெல்லாம் வராது.
ரெண்டாவது குடல் இறக்கம் சொல்றாங்க இல்லையா, அது வராது. மலச்சிக்கல் இருக்காது. இவருங்க தோல் வியாதி இருக்குல்ல, தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், எல்லா தோல் வியாதிக்கும் மலம் ஒழுங்கா போல என்னதான் வரும், மலச்சிக்கல் இருந்தாதான் தோல் வியாதி வரும். அப்புறம் நுரையீரல் வியாதி இருக்கு இல்லையா, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, எல்லாத்துக்கான மலச்சிக்கல் தான். பாருங்க, குடல் தூய்மையாக இருந்தால் மூக்கு, நுரையீரல், தோல், பெருங்குடல் போன்ற 4 உறுப்புகளில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகும். இதுதான் நான் சொன்னேன். ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, சளி, இருமல், மூக்கு ஒழுகுது, மலச்சிக்கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மூக்கு, நுரையீரல், தோல், பெருங்குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளா? சோ இந்த இனிமாவை பயன்படுத்தும் மூலியமாக நாம் காற்று சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் எளிமையாக, இயற்கையாக குணப்படுத்த முடியும். சில பேர் சொல்றாங்க இதை டெய்லி பயன்படுத்துங்க வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. ஏன் தெரியுமா? சாப்பிட்டா மலம் வரணும், அப்புறம் உடம்பு. இது ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சையை டெய்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில முதல்ல இந்த இனிமா கொடுக்கறதா இருந்தா பாருங்க, முதல் 1 மாசம் கரெக்டா கொடுங்க, டெய்லி கொடுங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் குப்பை இருக்கு இல்லையா, 1 மாசம் கண்டினியூஸா கொடுங்க. 2வது மாசம் 1 நாள் விட்டு 1 நாள் கொடுத்தா போதும். 3வது மாசம் ஸ்கிரீன்ல கூட ஐயா காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல சிவம் ஐயா அந்த இனிமா கப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்குங்க, தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க, ஆடியோவும் கேட்டுங்க. அந்த இனிமா கப்பு ஐயா காமிச்சிட்டு இருக்காங்க, அது தெரியாதவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். பொருளா கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா வாழ்க்கை ஃபுல்லா வாரத்துக்கு 1 முறை கொடுங்க. டெய்லி கொடுக்க வேண்டாம், கொடுக்காமயே இருக்க வேண்டாம். வாரத்துக்கு 1 முறை கொடுப்பதே சிறந்தது. சில பேர்த்துக்கு இது உள்ள வச்சீங்கன்னா தண்ணி உள்ள போகாது. ஒண்ணு பயப்படாதீங்க, 2 முறை 3 முறை இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க, 1 நாள் போகும். சில பேர் சொல்றாங்க, நான் குன்னூர்ல இருக்கிறேங்க, ஊட்டியில் இருக்கிறேங்க, பிரான்ஸ்ல இருக்கிறேங்க, ஜெர்மன்ல இருக்கிறேங்க, குழுன்னு இருக்குதுங்க, இங்க போய் இந்த இனிமா எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி குளிர் கண்ட்ரிகள்ல, ரொம்ப குளிர்ச்சியான ஊர்கள்ல, நாடுகள்ல இருக்கிறவங்க சாதாரண தண்ணி ஊத்துறதுக்கு பொதுவா லேசா சூடு பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், கொதிக்க ஊத்திராதீங்க, அப்புறம் வெந்துரும். லேசா சூடு தண்ணி தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். இதுல சில பேர் சொல்லுவாங்க அதுல வேப்பிலையை போடணும், அது மாதிரி நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் இருக்குது, இயற்கை வைத்தியம் இருக்குது. நான் சொல்றது ஒரு சிம்பிள் மெத்தட், இதுக்கு அட்வான்ஸ். அதுல சில மூலிகைகளை போடுறது, சில வேப்பிலையை போடுறது, இதெல்லாம் இருக்குது. ஆனா சாதாரண தண்ணி போதுங்க. சாதாரண தண்ணியே சிறப்பாக சுத்தம் செய்யும். செஞ்சு பாருங்க, கண்ணு பளிச்சுன்னு தெரியும், உடம்பு நல்லா இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். ஆனா இந்த இனிமா கொடுக்கறத இரவுல கொடுக்க வேண்டாம். மழை பெய்யும் பொழுது ரொம்ப கூலிங்கான டைம்ல பண்ணாதீங்க. ஏன்னா இனிமா கொடுக்கறதுங்கிறது கூலிங். ஒரு கூலிங் இன்னொரு கூலிங்கோட சேர்ந்தோம்னா ஓவர் கூலிங் ஆயிடும். அதனால காலையில கொடுக்கறது சிறந்தது, வாரத்துக்கு 1 முறை கொடுக்கறது சிறந்தது. எனவே இந்த இனிமா என்ற ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியத்தை நாம் இனி நமது வாழ்க்கையில் வாரம் 1 முறை பயன்படுத்தி நம் குடலை சுத்தமாக வைத்து நமது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு மருந்தில்லாத உலகத்தை நாம் படைப்போமாக. நன்றி ஐயா. இனிமா கப் பற்றி சிறப்பாக ஐயா வலியுறுத்தி சொன்னாங்க. இது பயன்படுத்துறது பல பேர் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. தொடர்ந்து மற்றவர்களும் இது ஐயா சொன்ன மாதிரி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. எனவே அனைவரும் பயன்படுத்தி இனிமா கப்பை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு உடல் கழிவுகள் வெளியேறும். நன்றி. சிறப்பான ஒரு காலை சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்று நமக்கு அதாவது காலை சக்கரம் 2ல நமக்கு சிறப்பா வகுப்படுத்தி அருமையா நமக்கு விளக்கம் கொடுத்து சிறப்பித்தாங்க அகிலா மேடம் அவர்கள். இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை வாழ்வையும் நம்ம உடல் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள். காலச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய முதல் நிகழ்வில் நம்மளுடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள்.
அற்புதமான நிகழ்வு. நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அம்மா வந்து இப்ப எப்படின்னாக்கா, ஒரு பள்ளியில வந்து அவங்க ஒரு சிறப்பு பயிற்சியாளரா இருந்துகிட்டு, பயிற்சி குடுத்துக்கிட்டு குழந்தைகள பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேரமின்மைங்கிறது கரெக்ட்டான டைமிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைகள்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 25, 30 குழந்தைகள வந்து பராமரிக்க வேண்டிய வேலைகள் நெறைய இருக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த செஷன்ல மட்டும் கொஞ்சம் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த 6:30க்கு வந்து அவங்களோட செஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி பதில்கள் நம்ம வந்து நெறைய கேட்டுட்டு இருந்திருப்போம் முன்னாடி. நெறைய பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன கேளுங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க எப்பொழுதுமே. ஆனா அவங்க தொடர்ச்சியான அடுத்த வேலைகள் இருக்கிறதுனால, அந்த கேள்வி பதில் செஷன் மட்டும் நம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா 6:30க்கு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நம்ப குளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு கேள்வி பதில் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா, அவங்க பர்சனல் நம்பர் இருக்கும். அதுல கூட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க காலைச்சக்கரம் குழுல இது பண்ணா கூட, அவங்க ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களது டைட் ஷெட்யூல்ல இருக்காங்க. இன்னைக்கு நான் பேசக்குள்ள இப்ப நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஈவினிங் பேசுமே அப்படின்னு சொன்னா, இல்லையா திரும்பி நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அது மாரி டைட் ஷெட்யூல்ல அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆ கு குறுகிய காலங்கள் தான். அடுத்தது நம்மள்ட்ட ஃப்ரீ ஆயி வந்துருவாங்க. அதனால வந்து அதுவரைக்கும் நண்பர்கள் வந்து என்ன செய்யணும்னாக்கா, நம்ம அந்த செஷன மட்டும் அவங்களோட செஷன பார்த்துட்டு, அவங்கள கேள்வி பதில வந்து நம்ம வந்து WhatsApp மூலியமா அனுப்புனோம்னா, அவங்க நமக்கு சரியான பதில் குடுப்பாங்க. இன்றைய இன்றைய வேளையில் நமக்கு தொடர்ச்சியாக இந்த காலை சக்கரம் நிகழ்வு கலந்து கொண்டாலும், சிவசைலம் நேரடி வகுப்பில் நமக்கு அற்புதமாக நேரடியாக வந்து நமக்கு அந்த செஷனையும் ஏற்படுத்தி குடுத்தாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா, "உப்பில்லா பண்டம் குப்பையில்" அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேள்வி தான் பட்டிருப்போம். அந்த வகையில இன்னைக்கு என்ன அதோட கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க, இந்த காலச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வில் இன்று முதல் நிகழ்வாக நம்முடன் இணைந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அகிலா மேடம் அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் நல்ல இறைவன் பிரார்த்திப்போம். என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குமா? காலை சக்கரம் குழுவினர்கள்லாம் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மன்னிக்கணும், கொஞ்சம் கால நேரம் எனக்கு குறைவா இருக்கிறதுனாலதான் இந்த ஏற்பாடு. பட் விரைவில் என்ன ஒரு 1-2 மாதங்கள்ல எனக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவேன். அப்ப நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல நான் காத்துட்டு இருக்கிறேன். இப்போ ஒண்ணு இல்ல, ஐயா சொன்ன மாதிரி காலை சக்கரம் நிகழ்வுலயே நீங்க அந்த குழுவிலேயே நீங்க பகிரலாம் உங்களுடைய சந்தேகங்களை. நான் நேரம் இருக்கும்போதெல்லாம் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருக்கேன். சரிங்களா? இன்றைய நிகழ்வுல உப்பில்லா பண்டம் குப்பையிலே, இதை நம்ம வந்து ஒரு பழமொழியா நினைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி கூடிய அறிவியல் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள், இவைகள் தான் முதன்மையான மனிதனுக்கு ஏற்ற உணவு அப்படின்னு நம்ம வந்து பல வருடங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அதுதான் இயற்கை வாழ்வியல் அளவுல பின்பற்றிட்டு இருக்கோம். சோ இப்போ இதுல உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ உப்பு போட்டு சாப்பிடணுமா அப்படின்னு சொன்னா கிடையாதுங்க. உப்புங்கிறது இதுல சொல்லிருக்கக்கூடிய உப்பு என்னன்னா தாது உப்புக்கள். அதாவது நம்மளுடைய பூமியில மண் வளத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உப்பு தாது உப்பு இல்லைங்களா? சோ அதே மண்ணுல தானே நமக்கு வந்து உப்பு கிடைக்குது. அதாவது இப்போ நம்ம ராக் சால்ட்ன்னு சொல்றோம், அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பட் அதுவே மருத்துவ உப்பு தான் இல்லைங்களா? அதாவது நம்ம இந்துப்புன்னு சொல்லக்கூடியது கூட எது அப்படின்னு சொன்னா, நமக்கு உடல் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா அந்த உப்பை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்காக. அவ்வளவுதானே தவிர நம்ம உப்பு போட்டுதான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சுவையோட அப்படியே நம்ம ஒன்றிட்டோம். அவ்வளவுதான். பழகிட்டோம். அவ்வளவுதான். ஆனா எந்த உப்பு வந்து இருக்கவே அதாவது இல்லாம நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னா தாது உப்புக்கள். இப்ப உதாரணமாக நமக்கு தாது உப்புகள் சொன்னா கால்சியம், மக்னீசியம், கந்தகம், இப்படி பல தாது உப்புகள், அயோடின் ஆகட்டும், இப்படி பல தாது உப்புகள் நம்மளுடைய பூமியில மண்ணுல இருக்கு. இப்ப இந்த மண்ணுல இருந்து அப்படியே நூலி வெட்டி எடுத்து சாப்பிடணுமா அப்படின்னு சொன்னா அதுதான் என்னது அப்படின்னு சொன்னா இன்ஆர்கானிக் சால்ட்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் அப்படின்னு சொல்ற ரசாயனம் சொல்லக்கூடிய உப்புக்கள். இதுதான் நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல பாக்குறோம். ஆங்கில மருத்துவத்துல நம்ம பார்க்கக்கூடியது எல்லா மருந்து மாத்திரைகளும் இந்த ஒரு ஆர்டிபிஷியல் சொல்ற இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ் தாது உப்புக்கள் தான் என்ன பண்றோம் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது, பல பக்க விளைவுகள் ஏற்படுது. அதுவே மண்ணுல இருக்கக்கூடிய வளத்தை
உணவின் மூலமாக அல்லது உணவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள், அடுத்தது நீர். இதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை நம்ம உணவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும்னா உடலுடைய அழுக்குகளை, குப்பைகளை வெளியேற்ற உதவும். அப்படி இல்லைன்னா வெறுமனே அப்படியே எடுத்துக்கிட்டாலோ, இல்லைன்னா அந்த சத்துக்களே இல்லாம நீங்க சமைச்சு தண்ணியை ஊத்தி சமைச்சோ அல்லது வேக வச்சோ அல்லது வறுத்தோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த தாது உப்புக்கள் தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலோ அல்லது அது இல்லாமலே போயிடுச்சு, இந்த தண்ணியில நம்ம வேக வைக்கிறது மூலமா இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உணவு என்னவாகும்? குப்பையாக மாறும். இல்லைன்னா அது சாப்பிட தகுந்த உணவு கிடையாது, தூக்கி குப்பையில போடுங்க. நான் புரியுதுங்களா? சோ நீங்க வெறுமனே நான் வந்து கூழ குடிக்கிறேன், கஞ்சியை குடிக்கிறேன், சாப்பாடு சாப்பிடுறேன், எனக்கு காய்கறிகள்னாலே பிடிக்காது, பழங்களா நாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம், கொட்டை பருப்பு வகைகள் நட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்க சாப்பிடுறதே இல்லை, ரொம்ப ரேரு, முந்திரி திராட்சையெல்லாம் நாங்க பொங்கலுக்கு மட்டும்தான் போட்டுப்போம் இல்லைங்களா? அப்படிலாம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றிக்கோங்க. தினமுமே இந்த பழங்கள், தேங்காய், காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்புல குப்பைகள் சேராம பாத்துக்கும். இதை நீங்க சேர்த்தீங்கன்னா குப்பைகள் சேராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயாவோட இதுல தினம் ஒரு சிந்தனையில பாஸ்கரையா சொன்னாங்க, கழிவு நீக்கம் பண்ணணும், இனிமா எடுக்கணும் அப்படின்னு. எதுக்காக? எங்க இருக்கு நம்ம உடம்புல குப்பை தொட்டி? எங்க இருக்குங்க? உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு சொன்னா மலக்குடல் இல்லைங்களா? சோ இந்த மலக்குடலுடைய குப்பைகளை, கழிவுகளை வெளியேற்றுவதற்காக தான் இந்த இனிமா கருவியை பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அது இயற்கை வாழ்வியலாளர்கள், மருத்துவர்கள், பயன்பாட்டாளர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்க இப்போ அதெல்லாம் பயன்படுத்தாம நான் வந்து இயற்கையா நான் இருக்கணும், இனிமேலாம் எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த காலத்துல எல்லாரும் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்தாங்களான்னா இல்ல. காரணம் என்ன? உடல் உழைப்பு அந்த அளவுக்கு இருந்தது. பெரும்பாலும் வயல்ல விளையக்கூடிய அந்த காய்கறிகளை அப்படியே போற போக்குல போவாங்க, வெள்ளிக்காய் காய்ச்சல் தான் அப்படியே எடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? கழுவ கூட மாட்டாங்க, அப்படியே எடுப்பாங்க, அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்தது வெள்ளரி பழம் இருக்கும், எடுத்தாங்க ஒரு தொடத்தை அடிச்சுட்டு அப்படியே உடைச்சு உடைச்சு கல்லுல போட்டு உடைச்சு உள்ள அப்படியே ஃப்ரெஷ் சூப்பரா இருக்கும், அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படியே எடுத்து அள்ளி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டாங்க. தேங்காய் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கோவில் வாசல்ல சிதறு தேங்காய்னு விடுவாங்க. நான்லாம் வருத்தப்படவே இல்லை சொல்றதுக்கு, நான்லாம் ஓடி போய் பொறுக்கி சாப்பிட்டுப்பேன். அதாவது எதுக்காக இந்த கோவில்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சாப்பிட முடியாம கிடைக்காம அல்லது வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து கோவிலுக்கு ஸ்தலங்களுக்கு வர்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, பசி உணர்வோட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கேட்க தயங்குவாங்க இல்லைங்களா? எனக்கு பசிக்குதுன்னு கேட்க தயங்குவாங்க. அந்த பசி உணர்வோட இருப்பாங்க, இறைவனை நினைக்கக்கூடிய அந்த நேரம் வந்து இல்லாம போகும். அதனால கோவில்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதலாவதா நம்ம என்ன பண்ணாங்க, வயிற்றுக்கு நம்ம கொஞ்சம் உணவு கொடுத்துட்டு அந்த சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா தான் இறைவனை சந்திக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் இறை வழிபாடு சிறப்பா இருக்கணும். அந்த முன்னோருடைய உயரிய எண்ணத்தினுடையதான் தேங்காய் பழத்தை கோவில்ல படைக்கிறதும் உடைக்கிறதும். இப்ப அந்த உடைக்கிற வேலையே இல்ல, உடைச்சு அவங்களே வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்ப சிதறு தேங்காய்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் உணவாக இருந்தது. அப்படி உடைச்ச நேரத்துல எல்லாரும் வந்து வெட்கப்படாம என்ன பண்ணாங்க, இயல்பா வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. இப்ப எல்லாம் வெட்கப்படுறோம், காரணம் மீடியா. பல இடங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கேவலப்படுத்துச்சு. தேங்காய் உடைச்சு சதுர தேங்காவை போய் உடைச்சு எடுத்து சாப்பிடுறத வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அது இயல்பா இருந்தது. சோ எல்லாரும் வந்து கவலைப்படாம வந்து எடுத்து அப்படியே அதை உட்கார்ந்து அந்த தோண்டிலாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து கரண்டி சாப்பிட்டெல்லாம் காலம் உண்டு. இப்ப எல்லாருக்கும் பசி காட்டக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்தது. இப்ப இந்த தேங்காயில எல்லாம் என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா தாது உப்புகளும், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தாது உப்புகளும் நிறைந்த சிறந்த உணவு அப்படின்னா தேங்காய். அடுத்தது பழம். அதனாலதான் அதுக்கு பேரு வாழைப்பழம். ஆக்சுவலி எப்படி மறுவச்சுன்னா வாழைப்பழம். மனிதன் வாழ்வதற்கு சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொன்னா தேங்காயும் பழமும். அதனாலதான் இறைவனுக்கு கொண்டு போய் படைக்கிறது பேர் வழியா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. உணவு பரிமாற்றம் அங்க நடந்தது. சோ இப்பொழுதும் சொல்றோம் நாங்க, இயற்கை உணவுல முதன்மையான உணவு காய்கறிகள் அப்படிங்கிற முதன்மையான உணவு தேங்காயும் பழமும். அடுத்தது பழங்கள், கொட்டை பருப்பு வகைகள்னு சொன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். இதுல நீங்க இல்லாத தாது உப்புகளே கிடையாது, எல்லா தாது உப்புகளும் இருக்கு.
உங்களுக்கு நல்ல கொழுப்பு வேணுமா, வைட்டமின்ஸ் வேணுமா, தாது உப்புக்கள் வேணுமா, நார்ச்சத்து வேணுமா, எல்லாமே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமா, ஆன்டிஜென்ஸ் வேணுமா, ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணுமா, நோய் எதிர்ப்பு தன்மை வேணுமா, எல்லாமே இருக்கு. சோ கொட்டை பருப்பு வகைகள். அடுத்தது பழங்கள். நீங்க வால்நட் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, பாதாம் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நாங்க சொல்றது நிலக்கடலையாவது சாப்பிடுங்கன்னு சொல்றோம். நாட்டு நிலக்கடலை. ஒவ்வொரு முறையும் இயற்கை விவசாயிகள்ட்ட நான் சொல்றது, மனிதனுக்கு சிறந்த உணவு கொட்டை பருப்பு வகைகள். அதனால தயவு செய்து விவசாயிகள் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் நாட்டு நிலக்கடலை சாப்பிடுறதுக்கு உருவாக்கி கொடுங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய நிலக்கடலை எல்லாமே என்னாச்சு, ஹைபிரிட் பட்டாணிக்கல்ல. அதனாலதான் பெருசு பெருசா இருக்கு. பட்டாணி மாதிரி வடிவம் பெருசா இருக்கும். கடலையுடைய கொஞ்சம் சுவையும் அந்த வடிவம் அந்த ஒரு உருவம் இருக்கும், அவ்வளவுதான். பாக்குறதுக்கு நமக்கு நிலக்கடலை மாதிரி இருக்கும். நிலக்கடலை தான், அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நாட்டு நிலக்கடலை பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும், சுருக்கமா இருக்கும். தோல் எல்லாம் சுருங்கி போய் சின்ன சின்னதா இருக்கும், பெருசா இருக்கவே இருக்காது. இந்த நிலக்கடலை கிடைச்சதுன்னா பொக்கிஷம், வாங்கிக்கோங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலுக்கு தேவையான அனைத்து தாது உப்புகளும் அனைத்து சத்துக்களும் நிறைந்தது. இன்னும் குறிப்பா குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாருங்க, இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனை, மலட்டுத்தன்மை, அற்புதமான ஒரு உணவு மருத்துவம் நாட்டு நிலக்கடலை. தினம் ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும். 1-2 மாதங்கள்ல நிச்சயமா அவங்க மலட்டுத்தன்மையில இருந்து, ஆண்மை குறைபாடுல இருந்து, இன்ஃபெர்டிலிட்டி இருந்து முழுமையா வெளியேறி குழந்தை செல்வம் நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். அது சந்தேகமே இல்லை. அன்றைக்கெல்லாம் இந்த நிலக்கடலை, நாட்டு நிலக்கடலை அப்படியே வரப்புல நடந்து போயிட்டே இருப்பாங்க, கடலை விளைய வச்சிருப்பாங்க, அப்படியே ஒரு குடம் குடுவாங்க, எடுப்பாங்க, அசைப்பாங்க, குறிச்சி போற வழியில சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு குழந்தை ரொம்ப சாதாரணமா ஆரோக்கியமா பெற்றெடுத்தாங்க. குறையில்லாத செல்வம் அன்னைக்கு இருந்தது காரணம் இந்த நிலக்கடலை. சோ உங்களை பாதாம், பிஸ்தா, வால்நட், அக்ரூட் அவசியமே இல்லை. அத்தனை சத்துக்களும் உள்ளது நிலக்கடலை. சாப்பிடுங்க. இததான் நம்முடைய இயற்கை மருத்துவம் சொல்லுது, இயற்கை வாழ்வியலாளர் சொல்றது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அழகா ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தின் மூலமா சொல்லிட்டாங்க. உப்பு இல்ல பட்டம் குப்பையிலே. உப்பு எங்க இருக்கு? மண்ணுல இருக்கு. மண்ணுல என்ன பொருள் விளையுது? இந்த பழங்கள் விளையுது, தேங்காய் விளையுது, காய்கறிகள் விளையுது, கொட்டை பருப்பு வகைகள் விளையுது. இந்த சத்துக்களை எல்லாத்தையும் இந்த தானியங்கள் உறிஞ்சி எடுத்து, இந்த காய்கறிகள் பழங்கள் உறிஞ்சி எடுத்து நமக்கு சத்துக்களை கொடுக்குற மீடியேட்டர். நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே மீடியேட்டர் தான். மண்ணில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களை இந்த உணவு பதார்த்தங்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு உணவா நம்ம எடுத்துக்கும் போது அதெல்லாம் நமக்குள்ள தாது உப்புகள் உள்ள போயிடுது. அப்படியே சத்துக்களாவே மாறிடும் அத்தனை தாது உப்புகளும். அதனால அதை ரசிச்சு ருசிச்சு சுவை நரம்புகளோடு இணைத்து உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். நாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற கண்ணை மூடி சாப்பிடுவோம். இப்ப கவனம் முழுக்க உணவுல இருக்கும். புதட்ட மூடி மட்டும் சாப்பிடறதுல எக்ஸ்ட்ராவா நாங்க ஒரு ஆட் பண்ணிப்போம். காரணம் குழந்தைங்க இல்லையா, இம்மெச்சூர். சோ உங்களுக்கு சொன்னா புரியாது. உணர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அவங்க பாடம் எடுப்பாங்க. அதனால உணர்றதுக்காக கண்களை மூடி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், அத்தனை சத்துக்களும் உள்ள போகும். தாது உப்புகள் கட்டாயம் வேணும் குழந்தைங்களுக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம், காலை உணவே பாத்தீங்கன்னா இயற்கை உணவு தான். பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், பச்சை பருப்பு, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் முளைக்க வச்சு தேங்காய் பூ துருவி போட்டு கொடுத்துடலாம். ஒரு குழந்தையோ அல்லது பெரியவர்களுக்கோ எப்படி சாப்பிடணும்னு சாப்பிடுற மாதிரி கொடுக்கணும். அவ்வளவுதான். நீ கடலையை சாப்பிட்டு, பச்சை பயிரை சாப்பிட்டு, கொண்டைக்கடலையை சாப்பிட்டு, தேங்காவை சாப்பிட்டு அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் சாப்பிடுவாங்க, 2 நாள் சாப்பிடுவாங்க. அடுத்தது என்னவாயிடும் அப்படின்னு சொன்னா போர் அடிச்சிடும். அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இப்படியே சாப்பிடுறோமே அப்படின்னு. ஒரு நாளைக்கு மில்க் ஷேக் ஆக்கி கொடுங்க. வெள்ளரிக்காவை மில்க் ஷேக்கா போடலாம், கத்திரிக்காவை மில்க் ஷேக் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். சலாடு பண்ணிக்கலாம். அதை எல்லா காய்கறிகளும் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ், அதான் உப்பு, புளி, காரம் எல்லாம் நமக்கு அதெல்லாம் வேணும், அதெல்லாம் போட்டு என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட கொடுக்கலாம். பழங்கள் எல்லாம் கட் பண்ணி போட்டு தேனை கலந்து கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலடு இது எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம். பழச்சாறு, காய்கறி சாறு கொடுக்கலாம். இப்படின்னு கொடுக்கலாம். இப்படி விதவிதமா கொஞ்சம் டிசைன் எல்லாம் பண்ணி ஸ்மைலி, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? அப்படி டிசைனா அந்த காய்கறிகளை பழங்களை எல்லாம் அடுக்கி ஒரு பிரசன்டேஷன் ரொம்ப அழகா கொடுங்க. அது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அப்படி கொடுக்கணும். சோ எந்த உணவாக இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடறதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா ஏற்ற தகுந்த ஒரு உணவா இருக்கும். சோ கொடுக்குற முறையில கொடுங்க, அவ்வளவுதான். என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறா, சாப்பிடுற மாதிரி கொடுங்க, அவ்வளவுதான்.
தினமும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இயற்கை வாழ்வியலாளருக்கு நான் பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கிற விஷயம், ஒரு வேளையாவது சமைக்காத காய்கறிகள், பழங்கள், முளை கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள், தேங்காய் இதெல்லாம் ஒரு வேளையாவது உணவாவே எடுத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை உணவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுல எல்லா தாது உப்புகளும் சத்துக்களும் இருக்கிறதுனால உங்க உடம்புல கழிவுகளே தேங்காது. நிச்சயமா நோயற்ற வாழ்வு, சிறந்த வாழ்வு. நமக்கு வந்து அதுதானே செல்வம் தகுந்த ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரனா என்ன அப்படின்னா கோடீஸ்வரன். நான் கடந்த வகுப்புல கூட சொல்லியிருக்கிறேன். யாரு ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ, முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்களோ, நீங்க தான் கோடீஸ்வரன். காசு பணம் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொடுத்தா கூட இன்னைக்கு அருமையான சிகிச்சை இருக்கா, ஆரோக்கியம் கிடைக்குதான்னா கேள்விக்குறி இல்லையா? இப்போ நம்ம அதுக்காக தானே இப்படி காலை சக்கரம் பொருள் நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். சும்மா வேலை வெட்டி இல்லாமல நடத்திட்டு இருக்கிறோம். அங்க போறதை விட இங்க ஆரோக்கியம் கிடைக்கும். கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனாலதான் நம்ம ஐயா இளம் வாசனையா செவி வழி தொடு சிகிச்சை கேட்டு சொல்லிக்கிறாங்க. நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணுவீங்க. இத புரிஞ்சுக்காததுனாலதான் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல, முடியறது இல்ல. புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் இது. தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. தெரியுங்கிறது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நான் புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா? எனக்கு இது அவசியம்னு உள்வாங்கி இதை செய்யாததுனாலதான் நான் இவ்வளவு ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்கிறேன். இனி நான் செய்ய ஆரம்பிக்கணும்னு ஒரு புரிதல் வருது பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் உங்களை அதை செய்யாம இருக்க விடாது. ஆட்டோமேட்டிக்கா செய்ய வச்சிரும். ஏன்னா உள்ள வந்துருச்சு இல்லையா, அது போய் பதிவாயிடும். அதனால சோ திரும்ப திரும்ப கேட்கும் போது பதிவாகும், புரிதல் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சோ தயவு செஞ்சு குப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது தாது உப்புக்கள், மண்ணுல கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள் நம்ம உடம்புல சேரலன்னா அந்த உணவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இல்லாத உணவை குப்பையில தான் போடணும். இல்லைன்னா உங்க உடம்பு குப்பை தொட்டியா ஆயிடும். மலக்குடல் முழுவதும் கழிவுகள் தேங்கி இருக்கும். நார்ச்சத்து இல்ல, தாது உப்புக்கள் இல்ல, தேவையான சத்துக்கள் இல்ல, வைட்டமின்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே என்னாகும், நம்ம சாப்பிடுற சாப்பாடத்தையும் கழிவா மாறி குப்பை தொட்டியில போய் நின்றுடும். இது தோல் வழியா வெளியில வரும், உறுப்புகள் வழியா வெளியே வரும். கழிவுகளின் தேக்கம் நோய், அக்குமுலேஷன் ஆஃப் வேஸ்ட். சோ நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க சாப்பிடுற உணவின் மூலமாக நீங்க குப்பை தொட்டியை உருவாக்கிடக்கூடாது. நல்லா இருக்கக்கூடிய உறுப்புகளை குப்பை தொட்டியா ஆக்கிடக்கூடாது. சோ எந்த உறுப்புகள்ல குப்பைகள் சேருதோ அந்த உறுப்புகள் அந்த பெயரை வச்சு நோயா வெளிப்படும். இதுதான் பேர் வைக்கிறோம். கேட்ராக்ட், குளுக்கோமா சொல்றோமா இல்லைங்களா, சைனசைட்டிஸ், டயபெட்டிஸ் இல்லைங்களா, ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், இப்படி இருக்கு இல்லையா வியாதிகள் நிறைய. நமக்கு நிறைய பேர் தெரியும் இல்லையா. இத்தனை நோய்களுக்கும் காரணம் குப்பைகள் உடலில் சேருவதால் தான். சோ குப்பைகள் உடலில் சேரக்கூடாது, நோய் கழிவுகள் உடம்புல இருக்கக்கூடாது. நான் நிறைந்த முழுமையான ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த தாது உப்புகள் நிறைந்த நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நீங்க எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அப்படி எடுத்துட்டாலே போதுங்க, நிச்சயமா முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம வாழ்வோம். உடம்புல குப்பைகள் சேரவே விடாது. தாது உப்புக்களும் இந்த சத்துக்களும் உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ முதன்மையான உணவு தேங்காய் பழம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், தேங்காய் பழம், கொட்டை பருப்பு வகைகள்னு சொல்லக்கூடிய நம்ம நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் இதையெல்லாம் தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எப்பவுமே நான் சொல்றதுதான், நீங்க வட்டல்ல பிளேட்ல சாப்பிடும் போது, இலையில சாப்பிடும் போது அந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம், அதாவது கூட்டு, பொரியல் இருக்குங்களா, காய்கறி, அப்புறம் தானியங்கள், இதை வந்து நிறைய சாப்பிடுங்க. சாப்பாட்டை அந்த பக்கம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுப்பீங்களா, ஊறுகாய், உப்பு, கூட்டு பொரியல் அந்த அளவுக்கு குறைச்சுக்கோங்க. முதல்ல கூட்டு பொரியல் காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் திருப்தி இல்லைன்னா கொஞ்சமா சாப்பாடு போட்டு ரசமும் மோரோ போட்டு சாப்பிடுங்க, போதும். பாரம்பரிய உணவாக இருந்தாலுமே அரிசி சாப்பாடு குறைவாக சாப்பிட்டா போதும். தொட்டுக்கிறத சாப்பிடணும், சாப்பிடுறது தொட்டுக்கணும். சோ நிறைய காய்கறிகள், இனிமே வந்து 4 கிலோ அரிசி போடுறதுக்கு பதிலா 1 கிலோ காய்கறி போட்டு கூட்டு பொரியல் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படியே சாப்பிடுங்க. வேணா தேங்காய் பூ துருவி கொட்டிக்கோங்க. எண்ணெயில போட்டு வதக்கிறது, கடுகு மிளகா போட்டு தாளிக்கிறது, தேங்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறது தயவு செய்து வேண்டாம். கரம் மசாலா, பட்டை கிராம்பு எல்லாம் போடுறது வேண்டாம்.
மசாலா அல்லாத ஏற்கனவே தாது உப்புக்கள் இருக்கு, எல்லா சுவைகளும் இருக்கு. பழகிட்டதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு எப்படியாவது அவங்க எப்படி சாப்பிட்டா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அப்படி சமைச்சு கொடுங்க, அப்படி பக்குவப்படுத்தி கொடுங்க, சாப்பிட வைங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இன்றைக்கு உப்பில்லா பண்ணம் குப்பையிலே எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் விளக்கியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? நன்றி. நன்றி நன்றிம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமாக விளக்கம் கொடுத்து, அதாவது எப்படின்னா நம்ம நினைச்சிட்டு உப்பில்லா பண்டம் எப்படி நம்ம குப்பையில அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த தாது உப்பு தான் நமக்கு உண்மையான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே அதுதான். வயல்வெளியில் பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் காய்ச்சிருக்கோம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க, நிலக்கடலை காய்ச்சிருக்கோம் அப்படியே சாப்பிடுவாங்க, அது மாதிரி வெள்ளரி பிஞ்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள், கத்திரிக்காய் இதெல்லாம் கூட போட்டிருப்பாங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு உண்டான இயற்கையோட சாப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்குதான் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு வந்து நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். எனவே அம்மா சொன்ன மாதிரி அந்த இயற்கை வாழ்ந்து அந்த தாது உப்புக்கள் சார்ந்து நம்ம அந்த உணவு முறைகளை பயன்படுத்தி உப்பில்லா பண்ண குப்பையில்லை என்பதை நாம் மாற்ற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் நமக்கு அற்புதமாக காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வில் இன்று முதன் நிகழ்வாக நம்முடன் கலந்து கொண்டு சிறப்பானதொரு விளக்கத்தை கொடுத்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குரூப்ல கேட்டு தெரிஞ்சுங்க. காலச்சக்கரம் குரூப் இருக்குது. அது இல்லாம உங்களுக்கு பர்சனலா வேணாலும் அம்மா இதுல கேட்டு தெரிஞ்சுங்க. அவங்க நேரம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான பதிலை கொடுப்பாங்க. காலச்சக்கரம் புதன்பர்கள் இருந்தீங்கன்னா காலச்சக்கரம் குழுல இணையணும் அப்படின்னாக்கா நான் சொல்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9842493585 9842493585 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த காலச்சக்கரம் குழுல நம்ம இணைத்துடுவோம். புதன்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அதனாலதான் சொல்றேன். நன்றி. இன்றைய நிகழ்வு தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து வழங்கிய ரோட்டரி கிளப் வழங்கிமான் சங்கத்திற்கும் அவர்களுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட உதவி ஆளுநர் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அகிலா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, 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 வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்.
குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.